இப்போ நாங்கள் இப்போ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இவன் ஒரு சாலிச்சுட்டு பார்ப்போம். இப்போ வீடியோக்குள்ளே போவோமா வேண்டாமா? ஒரு டான்ஸிங் லேடியை பற்றி தான் சொல்ல போகிறோம். அது டான்ஸிங் லேடி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். கைஸ் இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இவன் என்ன பார்க்க போகிறான்னா, இவன் இப்போ ஒன்று சொல்ல போகிறான் பாருங்கள். டான்ஸிங் லேடி பார்க்க நம்ம பின்னாடி போய் அது டிஸ்டர்ப் பண்ணனா அது கத்தி எடுத்துட்டு வந்து குத்த வரும். நம்ம போப்பச்சில் அது இருந்துச்சுன்னா நம்ம கண்டுக்காம அப்படியே போயிடணும். அப்படி ஏதாவது கூப்பிடுறதோ சொல்கிறதோ அப்படி ஒன்றுமே கிடையாது. நாங்கள் பார்ட் 1லேயே இப்படி தான் சொல்லியிருந்தோம், ஒரு இத்தனை சாவடிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னேன். ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன், இவன் வளர்ந்துட்டான் பாருங்கள். இப்போது நம்ம டான்ஸிங் லேடியை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அதை நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அது ஒரு சைக்கோவா கோஸ்டா வேற ஒன்றுமா அது யாருக்கும் தெரியாது. இப்போ ஜாக்கு ஒருத்தர் சொல்ல போகிறான். சொல்லு ஏதா கதை இல்லை பாட்டு பாட சொல்லு, ஏதா கதை சொல்லு. அந்த பேய் கதை. பேய் வந்து புளி கடிச்சு உள்ள அப்பா வந்து கத்தி எடுத்து புளி எடுத்து ஒழிஞ்சான். ஏன் கதை பூட்டிட்டு புள்ளியே விட்டுட்டு போயிட்டான். சரி, இப்போ இவன் சொன்னது அவங்க அப்பா வந்து கொடூரமாக ஒரு பேய் பிடிச்ச மாதிரி ஆகி அந்த பிள்ளைய வந்து ரொம்பக்குள்ளே அடைச்சி போட்டாங்க. அது எப்படின்னு தெரில பாருங்கள். நம்ம இப்போ அந்த வீடியோ கணிக்கு இப்போ நேரம் இல்லை, நம்ம அதை வச்சு சொல்லலாம். இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதர்வைஸ் இப்போ நம்ம உள்ளுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒருத்தவங்க R15 எல்லாருக்கும் அந்த பைக்கை பற்றி தெரியும். அந்த அண்ணன் பணக்காரங்கன்னு நினைக்கும். அவங்க பைக்கில் போய்ட்டுருக்க பட்சத்தில் ஒரு உருவம் இந்த மாதிரி ஆடிட்டு இருந்துச்சான். அதை பார்க்க பட்சத்தில் கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். இவங்க திருப்பிட்டு வந்து பார்க்க பட்சத்தில் அந்த டான்ஸிங் லேடி மறைஞ்சிருமா. அடுத்த நாள் நைட்டும் வந்து பார்ப்பாங்களே, அதுக்குள்ளேயே அது மறைஞ்சிருமா. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு கேமராவை அவங்க ஃபிட் பண்ண பட்சத்தில் அவங்க மறுபடியும் அது ரூட்டில் வர பட்சத்துலேயே அது அவங்கள கொடூரமாக சாவடித்து காலையில் தான் எல்லோரும் பார்த்து இந்த ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. இப்போ இதோட நான் என்ன சொல்லணும்னு தெரில. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு தெரில. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இதை சொல்லியிருப்பாங்க டான்ஸிங் லேடியை பற்றி. அப்புறம் தான் நான் செல்லில் டான்ஸிங் லேடின்னு அடித்து பார்த்தேன். எனக்கு அப்படி தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொன்னாங்க. அதை பார்த்தா நாங்கள் டான்ஸிங் லேடினா என்னன்னு தெரியல, சும்மா ஒரு லேடி அப்படின்னு டான்ஸ் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா இப்படி இருக்கி வாங்க இந்த அமானுஷமான டான்ஸிங் லேடி தான் யார் அவ்வளோதான். அப்படின்னா அது யாருன்னு தெரியல. பல காலத்துக்கு முன்னாடி அந்த ஒரு அக்கா, இவ்வளோ ஸ்டோரி தான் பார்த்துருக்கேன். ஒரு அண்ணன் சொன்னான், பழங்காலத்துக்கு முன்னாடி ஒரு அக்காவுக்கு டான்ஸ் ஆடுறதுன்னா நல்லாவே பிடிக்கும். ஆனால் எல்லாரும் அந்த டான்ஸை பற்றி நல்லா இல்லை, அப்படியே அசிங்கமாக அந்த அக்காவை பற்றி சொல்லலாம். அன்னைக்கு இவன் ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டே இருப்பாள். பாட்டு தான் அவளுக்கு முக்கியம். மொத்தத்தில் அவள் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாள். அப்போ இது கண்டுக்கிட்ட ஊர் மக்கள் இவன் பாடிட்டே இருக்கா, டான்ஸ் ஆடிட்டே இருக்கா இப்படின்ட்டு ஒரு மரத்தில் கட்டி போட்டுருவாங்க. இந்த மரத்தில் கட்டி போட்டோடனே ஒரு பாம்பு வந்து கடிச்சிருமா. அதுலேயே ஸ்பாட் அவுட் ஆகிடுவாளாம். அன்னையிலேருந்து ஒரு பையன் மட்டும் அன்றைக்கி அந்த ஏதோ ஒரு பாட்டு சத்தம் பல நாளுக்கு பிறகு நிறைய பிள்ளைங்கள பெற்றுனாங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து ஒரு நாள் இந்த கதையே தெரியாதவங்களுக்கு ஒரு பையன் வந்து ஒரு மரத்துக்கிட்ட வந்து அந்த பாம்பு கடை கட்டி வச்சாங்களே டான்ஸிங் லேடியை, அங்கே அது பக்கத்தில் ஒரு உருவம் மாதிரி தெரிஞ்சிச்சு. அவன் வந்து இது என்ன சாங்கு, ஒரு உருவம் மாதிரி நிற்கிது அப்படின்னு கேட்டான். பார்த்துட்டு அவங்க தாத்தாட்ட போய் சொல்கிறதுக்கு முன்னாடியே இவன் போய் பார்ப்பான். பார்த்தோடனே அது பாடிட்டு இருக்குமா. இவன் என்னாச்சுன்னு கேட்க வச்சுட்டு டப்புன்னு திரும்பி பார்த்து ஒரு கத்தியோட அவன் மண்டையிலே குத்திடுவாங்க. அன்னையிலேருந்து அவங்க தாத்தா எல்லோரும் ஊர் மக்கள் எல்லாம் அந்த மரத்துக்கு பக்கத்தில் போய் பார்ப்பாங்களா. அவனோட கண்ணு தனியாக காது தனியாக எல்லோரும் ஒன்று தனியாக கிடக்குமா. இப்போ நீங்கள் அதோட கருத்தை இவன் சொல்ல போகிறான் வாங்க.
எப்படி அவங்க அப்பா பூட்டினாங்க? வந்து அது வந்து வச்சு வச்சு ஒரு சாவி அதில் கொண்டு வச்சு போட்டுட்டு வந்து காய்ச்சி ஒரு சத்து நெல் அவன் பாம்பு அப்படின்னு தான் வந்து இது பண்ணுச்சான். டான்சிங் லேடி யாரு? ஜப்ரின் இல்லை, இவன் சொல்ல போகிறான், சொல்லு. சர்பேன் டான்சிங் லேடி. சர்பேன் டான்சிங் லேடி. இப்போ அந்த டான்சிங் லேடியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அந்த டான்சிங் லேடினா ஒரு பொண்ணு தான். இப்போ இவன் சொன்ன மாதிரி அவங்க அப்பா சின்ன வயசில் டான்சிங் லேடியா அவங்க அப்பா வந்து ஒரு கதவுக்குள்ளே பூட்டி வச்சுருவாங்க. இதுக்கு முன்னாடி கட் பண்ணி தான் என்கிட்ட அந்த அண்ணன் சொல்லுவாங்க. அவ்வளோதான் கதை. இப்போ நம்ம இந்த லக்கு சொல்ல பட்சல கொஞ்சம் பார்ப்போம். அந்த ஊரில் இந்த ராத்திரிலாம் பார்க்கும் போச்சுல ராத்திரி ஒரு உருவம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சான். அதை போய் ஒரு பையன் பார்க்க போச்சுல அது கத்தி எடுத்துட்டு வந்து டிஸ்ட்ரிக் பண்ணி குத்திட்டாங்க. இது இந்த கருத்து வந்து அந்த பையன் தொலைஞ்சு போன அண்ணில் இருந்த மர்மமாக எல்லாரும் அமானுஷமாக தொலைஞ்சு போகிறாங்களாம். அப்புறம் இடையில அந்த ஊர்லேயே ஒரு புதுசாக ஒரு வீடு வந்துட்டான். அந்த வீடு எப்படி வந்துச்சுன்னு ஒரு மலைக்கு மேலே இன்னும் நிறைய பசங்க வந்து மேலே அந்த மலைக்கு மேலே போகச்சுலே கொடூரமாக இறந்து போகணும். அதோ ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படின்ட்டு ஏதோ லெட்டர் எழுதி அவங்களும் தற்கொலை பண்ண மாதிரி சொன்ன மாதிரி இருக்கி. அதனால் நம்ம இப்போ அந்த வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த லைக் பண்ணியிருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம இடையில வந்து என்ன ஆச்சுன்னா என் தம்பி ஒரு 50 ரூபா 25 ரூபா சேர்த்து 50 ரூபா அப்படி சொல்லுவான்ல. ஏதாவது 1 2 3 சொல்ல சொன்னால் உழம்பும். அவ்வளோதான் கதை. அவன் முந்தி தான் நல்லா படிப்பாளி. இப்போ சரி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். நான் இப்போ வாந்தி வர மாதிரி இருந்துச்சு. நான் அங்கே போயிட்டேன். இவன் என்னத்துக்கு போனான்னு தெரில, இவன் என்னத்துக்கு இது வந்தான்னு தெரில. எனக்கு வாந்தி வர மாதிரி இருந்துச்சு. நான் இப்படி குடிந்தேன். இவனால பார்த்தா இவன் இப்படி போகிறான். இவனை பார்த்தா சரி பார்க்க இப்போ சிரிப்பாக தான் இருக்கும். இவன் டான்ஸ் எல்லாம் பார்த்தா நீங்கள் கிண்டல் பண்ணிடுவீங்க. உனக்கு மட்டும் சொகுசாலு. அதுதான் இப்போ நம்ம இந்த டான்ஸிங் லேடியை பற்றி பேசுகிறீங்க. நாங்கள் இப்படியே கேட்டுட்ருக்கோம். டான்ஸிங் லேடியை பற்றி பேசுறீங்கன்னா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நாங்கள் அப்படி தான் பேச மாட்டோம்னால சொல்ல மாதிரி. இப்போ வீடியோக்குள்ளே போவோம். அந்த பையன் வந்து ஊருக்குள்ளே வந்து நல்லா மர்மமாக தேடி போயிட்டான் இல்லை தொலைஞ்சு போனால் பாருங்கள். நம்ம இவன் என்ன பண்ணுறான்னா இந்த வீடியோவை எனக்கு இவ்வளவும் தெரியாது. அந்த பையன் மர்மமாக தொலைஞ்சு போனால் தான் எனக்கு கதை. அதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே தெரியாது. தேங்க்யூ. வீடியோ கமெண்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா இந்த ரெட் கலர் ஹார்ட் போடுங்க. எங்களை பிடிக்கலன்னா ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்க. சரிங்களா?